இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கலாகிறது. உள்துறை அமைச்சர் அமித் ஷா தாக்கல் செய்ய உள்ளதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். வக்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு தெலுங்கு தேசம் கட்சி ஆதரவு அளிக்க முடிவு. நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் ஆதரவு அளிக்க உள்ளதால் மக்களவையில் மசோதா நிறைவேற வாய்ப்பு. டெல்லியில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் முக்கிய ஆலோசனை. மக்களவையில் வக்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக வாக்களிக்க முடிவு. மக்களவையில் வக்பு சட்டத்திருத்த மசோதாவை திமுக கடுமையாக எதிர்க்கும். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி திட்டவட்டம். மக்களவையில் வக்பு சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்படுவதன் எதிரொலி. அனைத்து எம்பிக்களும் தவறாமல் அவைக்கு வர வேண்டும் என பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் கொறடா உத்தரவு. கச்சத்தீவு மீட்பது தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் இன்று தனி தீர்மானம் கொண்டு வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இலங்கை செல்லும் பிரதமர் மோடி சிறையில் உள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற திட்டம். தமிழக சட்டப்பேரவையில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை மானிய கோரிக்கைகள் மீது இன்று விவாதம். கால்நடை மற்றும் பால் வளத்துறை மானிய கோரிக்கை மீதும் விவாதம் நடைபெறுகிறது. திமுக கரைவேட்டி கட்டிக்கொண்டு பொட்டு வைக்காதீர்கள். திமுக எம்பி ஆராசா பேச்சால் புதிய சர்ச்சை. மு.க.ஸ்டாலின் என்றால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டுமல்ல, முதுகெலும்புள்ள கள போராளி. சென்னையில் மகளிருக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் நடிகர் சத்யராஜ் புகழாரம். நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. 15 மாவட்டங்களில் ஏப்ரல் 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். பரந்தூர் விமான நிலையத்திற்கு ஸ்ரீபெரும்புதூரில் நிலம் கையகப்படுத்தப்பட்ட விவகாரம். எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இ-பாஸ் நடைமுறையை திரும்பப் பெற வலியுறுத்தி நீலகிரி மாவட்டத்தில் இன்று கடையடைப்பு போராட்டம். கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையிலான வாகன கட்டுப்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் 20,000க்கும் மேற்பட்ட கடைகள் அடைப்பு. பராமரிப்பு பணி காரணமாக பழனி தண்டாயுதபாணி சாமி கோவில் ரோப்கார் சேவை இன்று நிறுத்தம். படிப்பாதை மற்றும் மின் இழுவை ரயில் சேவையை பக்தர்கள் பயன்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தல். பங்குனி ஆறாட்டு விழாவிற்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு. வரும் 11ஆம் தேதி பம்பையில் ஆறாட்டு விழாவுக்கு ஏற்பாடு. பாங்காங்கில் நாளை தொடங்குகிறது 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு. மாநாட்டில் பங்கேற்க தாய்லாந்து பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி. அடுத்த 5 ஆண்டுகளில் 50 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும். டெல்லி, மும்பை, பெங்களூர், சென்னை உள்ளிட்ட நகரங்களில் 2வது விமான நிலையங்கள் அவசியம் என்றும் மாநிலங்களவையில் அமைச்சர் ராம்மோகன் தகவல். அடுத்த 5 ஆண்டுகளில் இ-பைக் தயாரிப்பில் உலக அளவில் இந்தியா மிகப்பெரிய நாடாக உருவெடுக்கும். மின்சார வாகன உற்பத்தி குறித்து மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி நம்பிக்கை.
ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு சொந்தமான 400 ஏக்கர் நிலத்தை ஏலம் விடும் முடிவுக்கு எதிர்ப்பு. மாநில அரசுக்கு எதிராக போராட்டக் களத்தில் இறங்கிய பல்கலைக்கழக மாணவ மாணவிகளை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பரபரப்பு. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் எல்லையில் இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவம் பதில் தாக்குதல். இந்தியா உட்பட அனைத்து நாடுகளுக்கும் பரஸ்பர வரி விதிக்க அமெரிக்கா முடிவு. இன்று முக்கிய முடிவை அறிவிக்கிறார் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர். லக்னோ அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது பஞ்சாப் அணி. ஐபிஎல் தொடரின் 14வது லீக் போட்டியில் இன்று குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ். பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி நடக்கிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் 5ஆம் தேதி மோதிக்கொள்ளும் சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள். டிக்கெட் விற்பனை இன்று காலை 10:15 மணிக்கு தொடக்கம். ஆன்லைன் உணவு டெலிவரி நிறுவனமான ஜொமேட்டோ 600 ஊழியர்களை பணி நீக்கம் செய்து உத்தரவு. பதவி உயர்வுக்காக காத்திருந்த ஊழியர்கள் அதிர்ச்சி.